சும்மா வீடியோஸ்க்காகவும் ரீல்ஸ்க்காகவும் தான் அவங்க இதெல்லாம் பண்றாங்க. சந்தோஷி ஸ்ரீகர் மாஸ்டர் கிளாஸ்ல சந்தோஷி சொல்லியே தரமாட்டாங்க. அவங்க அசிஸ்டன்ட் தான் எல்லா கிளாஸுமே எடுப்பாங்க. அவங்க ஸ்டேஜ் விட்டு கீழே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லியே தரமாட்டாங்க. கிளாஸுக்கே வரமாட்டாங்க. இப்படிதாங்க வெளியில என்ன பத்தி நிறைய பேர் பேசுறாங்க. Plush அகாடமிக்கு வரதுக்கு முன்னாடி என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய அகாடமிஸ்க்கு ஜென்ரலாக ஃபோன் பண்ணி விசாரிப்பாங்க இல்லையா? அங்கே விசாரிக்கும் போது என்னோட ஸ்டூடெண்ட் கிட்ட மற்ற அகாடமி அவங்க இதெல்லாம் சொல்றாங்களாம். இது கேட்கும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. நான் யாரை பத்தியுமே எப்பவுமே தப்பா பேசினதே கிடையாது. எனக்கு அவங்க கிட்ட போய் சண்டை போடணும்னு தோணல. ஆனா எனக்கு நான் என்ன பண்றேன்றத உங்ககிட்ட காமிக்கணும்னு தோணுச்சு. ஸோ இன்னையிலிருந்து என்னுடைய மாஸ்டர் கிளாஸ்ல என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத ஒவ்வொரு நாளும் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னுடைய சர்வீஸும் ஒர்க்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளஷ்ஷுக்கு வாங்க. இந்த வீடியோ ஹைதராபாத்ல நடந்த மாஸ்டர் கிளாஸ் உடைய டே 1. முதல் நாள் என்னுடைய கிளாஸ் 10 o'clock ஸ்டார்ட் ஆகும். இந்த கிளாஸ்க்காக ரொம்ப கஷ்டப்பட்டு சண்டை போட்டு கடன் வாங்கி வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அவங்க பேர் என்ன, எங்கேருந்து வந்திருக்காங்க, ஏன் உங்களுக்கு ப்ளஷ் அகாடமி பிடிக்கும், இப்படி எதையுமே நான் கேட்க மாட்டேன். பிகாஸ் உள்ள வரும்போது எல்லாருமே நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட வருவாங்க. ஆனால் வெளியில போகும்போது கூட அவங்க என்ன நினைச்சு வந்தாங்களோ அது 100% நடக்கணும்ன்றது தான் என்னுடைய எய்ம். ஸோ அவங்க முடிச்சு வெளியில போகும்போது தான் ஒரு ஃபீட்பேக்கா அவங்க நினைச்சு வந்தது எல்லாமே நடந்ததா அப்படின்றத நான் கேட்பேன். என்னுடைய கிளாஸ்க்கு எதுவுமே தெரியாம ஒரு ஃப்ரெஷராக தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. ஸோ டே 1 ஒரு ஸ்ட்ராங் ப்ராடக்ட் நாலேஜ் டேயாக தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்கின் டைப்ஸ், எப்படி ஒரு ஸ்கின்னை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும், எந்த ஸ்கின்க்கு எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும், டோனர்னா என்ன, மிஸ்ட்னா என்ன, மாய்ஸ்சரைசர்னா என்ன, ப்ரைமர்ஸ்னா என்ன, என்னென்ன டெக்ஸ்சர்ஸில் கிடைக்கும், அதை எந்த ஸ்கின்க்கு நம்ம சூஸ் பண்ணணும், ஃபவுண்டேஷன்ஸோடைய டெக்ஸ்சர்ஸ் என்ன, ஃபார்முலாஸ் என்ன, எத்தனை வகையான ஃபவுண்டேஷன்ஸ் இருக்கு, ஃபவுண்டேஷன்ஸோடைய அண்டர் டோன்ஸ் என்ன, அது எப்படி தயாரிக்கிறாங்க, ஃபவுண்டேஷன்ஸோடைய கவரேஜஸை எப்படி நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஐடென்டிஃபை பண்ணலாம், கன்சீலர்ஸ்னா என்ன, லூஸ் பவுடர்ஸ்னா என்ன, அது எத்தனை டைப்ஸில் இருக்கு, இப்படி ஒவ்வொரு ப்ராடக்ட் பற்றியும் டீட்டெயிலாக சொல்லிக் கொடுப்பேன். மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் மேக்கப் அகாடமி நிறையா இருந்தாலும் காஸ்மெட்டிக் ஸ்டோர் வச்சிருக்கிற மேக்கப் அகாடமி அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் ரொம்பவே கம்மி. எதுவுமே தெரியாமல் வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதுதாங்க பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு நான் ஒரு லிஸ்ட் கொடுத்து என்னுடைய ஸ்டோர்லேயே நான் வாங்க வைக்கலாம். அது எனக்கு ரொம்ப ஈஸி. பட் என்றைக்குமே என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் அப்படி லிஸ்ட் கொடுத்தது இல்லைங்க. பிகாஸ் ஐ ஆல்வேஸ் டீச் தெம் ப்ராடக்ட் நாலேஜ். இன்னைக்கு ஒரு ப்ராடக்ட் ட்ரெண்ட்ல இருக்கலாம், ஆனால் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் புதுசாக ஒரு ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைக்கும் போது அதோடைய டெக்ஸ்சர் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணுன்றது ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு தெரியணும். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பிராண்ட்ஸ்ல இருந்து லக்ஸரி பிராண்ட்ஸ் வரைக்கும் நான் அவங்களுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ ஆஸ் அ ஸ்டூடெண்ட் அவங்களுடைய விருப்பம் எங்கே வாங்கணும், என்ன வாங்கணுன்றது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறமா நான் வெப்சைட்குள்ள போய் எப்படி ஒரு ப்ராடக்டை ஐடென்டிஃபை பண்ணலாம், எப்படி அதோடைய இன்கிரீடியன்ஸை புரிஞ்சிக்கலாம், எந்த ஸ்கின் டைப்க்கு எந்த டெக்ஸ்சர் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். नीचे क्या लिखा है वो आप देखना है. इसमें टोनर लिखा है, इसमें मिस्ट लिखा है. टोनर डिफरेंट है, अलग है और मिस्ट अलग है. என்னடா திடீர்னு ஹிந்தியில பேசுறேன்னு பாக்குறீங்களா? ஹைதராபாத்ல ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தெலுங்கு, இங்கிலீஷ் ரெண்டுமே தெரியாதான். ஹிந்தி மட்டும் தான் தெரியும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் ஹிந்தியில முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணேன். என்னுடைய கிளாஸஸ்ல ஜென்ரலா மல்டி லாங்குவேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ ஐ டீச் இன் இங்கிலீஷ், தமிழ், தெலுங்கு அண்ட் இன் ஹிந்தி அக்கார்டிங் டு மை ஸ்டூடெண்ட்ஸ் லாங்குவேஜ். ப்ளஷ் டீம் மெம்பர்ஸ் கூட தமிழ், இங்கிலீஷ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடா இப்படி எல்லா லாங்குவேஜஸுமே பேசுவாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட்ஸ் இருக்கும் போது எங்கே யார்கிட்ட வேணும்னாலும் கம்ஃபர்டபுள் லாங்குவேஜில் கம்யூனிகேட் பண்ணலாம். நான் சொல்லிக் கொடுக்கறது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியுதா அப்படின்றது நடுவில் அவங்க ரோல் நம்பரை கூப்பிட்டு கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருப்பேன். அவங்களுக்கு புரியலன்னு மறுபடியும் கேட்டாலும் அதை டீட்டெயில்டாக திருப்பியும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இந்த ப்ராடக்ட் நாலேஜ் ஆல்மோஸ்ட் 10 o'clock ஸ்டார்ட் ஆகி ஈவினிங் 5 o'clock வரைக்குமே போகும். மோர் தென் 6 hours நான் கண்டினியூஸாக அவங்களுக்கு ஒவ்வொரு ப்ராடக்ட் பற்றியுமே டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். தியரி முடிஞ்சதுக்கு அப்புறமா ப்ராக்டிக்கல் டெமோ. ஈஸியா, சிம்பிளா, குவிக்கா பண்ணக்கூடிய டர்மா மேக்கப் தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் மேக்கப் லுக். ஒரு பிகினர் மேக்கப் ஆர்டிஸ்டா இந்த லுக் அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பிரைடா இருக்கலாம், பிரைட்ஸ்மேடா இருக்கலாம், யாருக்கு வேணாலும் இதை பண்ணலாம். இந்த மேக்கப் டெக்னிக்கை நம்ம வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் டெக்னிக்னு கூட சொல்லலாம். தமிழ் கல்யாணத்துல வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் அவ்வளோ நெசசிட்டி இருக்காது. பட் தெலுங்கு கல்யாணத்துல மங்கள ஸ்நானம், ஹல்தி ஈவெண்ட்ஸ் இப்படி நிறைய வாட்டர் பேஸ்ட் ஈவெண்ட்ஸ் இருக்கும். பட் எந்த ஸ்டேட்டா இருந்தாலும் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு வாட்டர் ப்ரூஃப் டெக்னிக் தெரியணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த ஈஸி டெக்னிக். மார்னிங் செஷன்ல எப்படி நம்ம ஃபேஸ் ஷேப்பை ஐடென்டிஃபை பண்ணணும், என்ன மாதிரி எந்த ஷேப்க்கு கான்டர் பண்ணணும்,
டிஃப்ரெண்ட் ஐ ஷேப்ஸ் என்ன, எந்த ஐஸ்க்கு நம்ம என்ன மாதிரி ஐ ஷேடோ பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கேன். இன்னைக்கு என்னுடைய மாடலுடைய ஐஸ் பார்த்தீங்கன்னா அப் டர்ன்ட் ஐஸ் ப்ளஸ் ஹூடட் ஐஸ். ஸோ அந்த ஐஸ்க்கு சிம்பிளாக ஈஸியாக எப்படி ஐ மேக்கப் ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த செஷனில் சொல்லி கொடுத்தேன். லென்ஸ் அப்ளிகேஷன்ல இருந்து அதோடைய டூஸ் அண்ட் டோன்ஸ்ல இருந்து கான்டர் பிளஷ் ஹைலைட்டர் வரைக்கும் எங்கே எப்படி எதுக்கப்புறம் பண்ணணுன்றதை இந்த செஷனில் நான் டீட்டெயிலாக காமிச்சேன். வாட்டர் ப்ரூஃப் மேக்கப்ன்றதுனால ஃபேஸில் ஸ்ப்ரே பண்ணியும் ஃபேஸ் ஃபுல்லாக வாட்டர் போர் பண்ணியும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லைவாக இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை காமிச்சேன். ஐ ஷேடோ மேலே, லைனர் லாஷஸ் மேலே, மஸ்காரா மேலே, ஸ்கின்ல கான்டர் பிளஷ் ஹைலைட்டர் மேலே நான் வாட்டரை போர் பண்ணி காமிச்சேன். இங்கே பாருங்க, ஸ்கின்னை ரப் பண்ணி கூட காமிக்கிறேன். ஆனால் என்னுடைய மேக்கப் டிஸ்டர்பே ஆகலை. ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா? இந்த வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் பண்ணுறதுக்காக நான் ஸ்பெஷலாக எந்த வாட்டர் ப்ரூஃப் ப்ராடக்ட்டுமே யூஸ் பண்ணலை. எங்க ப்ராடக்ட் சொன்னால் காஸ்மெட்டிக் ஸ்டோர் வச்சுருக்கேன், எனக்கு தானேங்க லாபம். பட் லேர்ன் ரியாலிட்டி இன் மேக்கப் ஒன்லி அட் Plush Academy. பேன் கேக் மேக்கப் எத்தனை மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு தெரியும்னு எனக்கு தெரியல. பட் Plush Academy ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஓல்ட் டெக்னிக்ல இருந்து லேட்டஸ்ட் ட்ரெண்ட் வரைக்கும் எல்லாமே தெரியணும். அதனால தான் 9 daysல நான் 15 டிஃப்ரெண்ட் மேக்கப் லுக்ஸ் கற்றுத்தரேன். இந்த பேன் கேக் மேக்கப் அண்ட் தர்மா மேக்கப் சினிமாலையும் சீரியலையும் இன்னமும் பண்ணுறாங்கன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? இந்த பேன்கேக் மேக்கப் டெக்னிக் உங்களுக்கு ஒரு பேசிக் ஸ்வெட் ரெசிஸ்டன்ட் மேக்கப்பா அவுட்டோர் வெட்டிங் ஷூட்ஸ்ல போட்டோ ஷூட்ஸ்ல யூஸ் ஆகும். பரதநாட்டியம் மேக்கப்க்கு யூஸ் ஆகும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பேன்கேக் மேக்கப்பை எப்படி பண்ணணும்ன்றது என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் கற்றுக் கொடுத்தேன். வாட்டர் ப்ரூஃப் வாட்டர் ரெசிஸ்டன்ட் மேக்கப்னா என்ன, எந்த ப்ராடக்ட்ஸ்ல வாட்டர்ல டிசால்வ் ஆகும், எந்த ப்ராடக்ட்ஸ்ல வாட்டர்ல டிசால்வ் ஆகாது, லாங் லாஸ்டிங்கா இருக்கும், இப்படி எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். இது எல்லாமே என்னுடைய டே 1 தான். மார்னிங் 10 o'clockல இருந்து ஈவினிங் 6 o'clock வரைக்கும் ஆல்மோஸ்ட் 8 hours இந்த கிளாஸ் நடந்தது. நான் இன்னைக்கு எந்த மேக்கப் லுக் சொல்லி கொடுத்தனோ அடுத்த நாள் காலையில வந்து அந்த ப்ராடக்ட்ஸை வச்சு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. Plush Academy ப்ராக்டிஸ் செஷனுக்காகவே மார்னிங் 8:30க்கு ஓப்பன் ஆயிடும். 9 o'clockல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பிகாஸ் ஐ பிலீவ் த மோர் யூ ப்ராக்டிஸ் த மோர் யூ பிகம் கான்ஃபிடென்ட். டெய்லியுமே ப்ளஷ்ல ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் இருக்கும். மார்னிங் 9 o'clockல இருந்து 12:30 வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கும் ப்ளஷ்ல கற்றுக்கணுமா? அகாடமிக்கு ஃபோன் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ப்ளஷ்ல வி சார்ஜ் ஒன்லி 1 time ஃபீஸ் வித் லைஃப் டைம் சப்போர்ட். இவங்க எல்லாருமே இதுக்கு முன்னாடி பேட்சஸ்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கும் கிளாஸ் வந்து ஃபுல் செஷனுமே உட்காந்து பார்த்து அவங்க டவுட்ஸ் எல்லாத்தையுமே மறுபடியும் என்கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் எப்போ வேணாலும் உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். லைஃப் டைம் சப்போர்ட் இருக்கிறதுனால ஃபியூச்சரில் எங்களுடைய அகாடமியில் புதுசாக வர மேக்கப் லுக்ஸ், ட்ரெண்ட்ஸ், ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாமே நீங்கள் திருப்பியும் வந்து அப்கிரேட் பண்ணி கற்றுக்கலாம். ஒர்க், ஃபேமிலி இது எல்லாத்தையும் விட்டு ஒரு மாதம் எங்கே சென்னையில் தங்கி படிக்க முடியாதா? உங்களுக்காகவே ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கு. ப்ரீ ரெக்கார்டட் ஆன்லைன் கிளாஸஸ்ல 6 டிஃப்ரெண்ட் மேக்கப் லுக்ஸ், 24 ஹேர் ஸ்டைல்ஸ், 12 சாரி ட்ரிப்பிங்ஸ் கற்றுக் கொடுத்துருக்கேன். ஷார்லட் டில்பரி, மேக், நார்ஸ், ஹூடா பியூட்டி, ரீகோட், ஃபாரெவர் 52 இப்படி 6 டிஃப்ரெண்ட் மேக்கப் லுக்ஸ். பேசிக் ஹேர் ஸ்டைல்ல இருந்து இன்டர்நேஷனல் ஹேர் ஸ்டைல்ஸ் வரைக்கும், செக்ஷனிங்ல இருந்து ஹேர் ப்ரிப்பரேஷன்ல இருந்து டீடைல்டா எல்லாமே நான் கற்றுக் கொடுத்துருக்கேன். 12 டிஃப்ரெண்ட் சாரி ட்ரிப்பிங் which includes fluffy pleating technique, box pleating, can draping, madisar draping and different saree draping styles. ஆன்லைன்ல படிக்கிறவங்களுக்கு 35,000 worth ஃப்ரீ எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் இன் நெயில்ஸ், ஃப்ளவர் மேக்கிங், மெஹந்தியும் இருக்கு. இந்த ப்ரீ ரெக்கார்டட் கிளாஸ் செஷனை நீங்க என்ரோல் பண்ணதுக்கு அப்புறமா 1 yearக்கு நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய கன்வீனியன்ட் டைம்ல உங்க இடத்துல இருந்தே எப்ப வேணாலும் நீங்க பார்த்து படிக்கலாம். ஒரு பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகிறதுக்கு எதெல்லாம் ரொம்ப முக்கியமோ, எதெல்லாம் ட்ரெண்ட்ல இருக்கோ அந்த டெக்னிக்ஸ் தான் அந்த ஆன்லைன் கிளாஸ்ல நான் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்க செல்ஃப் க்ரூமிங்காக ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்ல கத்துக்கணுமா, இல்ல ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஹேர் ஸ்டைல் கத்துக்கணுமா, அப்படி தனித்தனியாவும் கத்துக்கலாம். டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க Plush Academyக்கு கால் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்ல என்ன ஃபாலோவும் பண்ணுங்க. Santhoshi Srikar's 18 days plus free 12 days masterclass. இது day 1 தான். day 2ல பார்க்கலாம். Thank you so much for watching.